ஹலோ ஃப்ரெண்ட். ஸோ இந்த வீடியோவில் இந்த மாடியூலில் நம்ம எப்படி பைத்தான் டூலை இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் பைத்தானுக்கும் ஏஐக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப். ஸோ மேக்ஸ்க்கும் கேல்குலேட்டருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருந்ததோ த சேம் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பைத்தான் அண்ட் ஏஐ. சரிங்களா? அப்போது ஒரு மேக்ஸுக்கு கேல்குலேட்டர் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளோட காம்ப்ளெக்ஸ் கான்செப்ட் எல்லாமே கேல்குலேட்டர் யூஸ் பண்ணி ஈஸியாக பண்ணிடுவோம். ஸோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு ஏஐ கான்செப்ட் எல்லாமே தெரிஞ்சிச்சுன்னா அந்த கான்செப்டை எப்படி பைத்தான் யூஸ் பண்ணி பைத்தான் அப்படின்ற ஒரு கேல்குலேட்டரில் யூஸ் பண்ணி எப்படி நம்ம அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்றது, மாடியூல் 1ல டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் எப்படி மாடியூல் 2ல டிஸ்கஸ் பண்றது அப்படின்றதான் பார்க்க போறோம். ஸோ ப்ரோக்ராமிங்க நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, ப்ரோக்ராமிங்ல நீங்க கை வைக்கிறதுக்கு முன்னாடி சில ப்ரீ ரெக்வசைட்லாம் இருக்கு. நீங்க வேற என்னென்னலாம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்க்கணும். ஸோ இப்போ நீங்க பார்க்குற இந்த பர்டிகுலர் நோட் பேட்ல ஃபர்ஸ்ட் உங்களோட லேப்டாப் ஆர் டெஸ்க்டாப் வந்து விண்டோஸ் 10 பாருங்க. இன்கேஸ் நீங்க மேக் புக் யூசரா இருந்தாலும் சரி, இல்லைனா லினக்ஸ் யூசரா இருந்தாலும் சரி, உங்களாலையும் இந்த சேம் ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ விண்டோஸ்ல இருக்கிறவங்க மட்டும் விண்டோஸ் 10 இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்டர்னல் ரேம் வந்து 4GB மினிமம் இருக்கணும். 2GBக்கு இது செட் ஆகாதுங்க. ஸோ 4GB மினிமம், 4GB இன்டர்னல் ரேம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களோட பிட் சிஸ்டம் 32 or 64 ரெண்டுல எது இருந்தாலும் ஓகே. ஓகே மேம், இதெல்லாம் நான் எப்படி மேம் செக் பண்றது என்னோட சிஸ்டம்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இப்போ அந்த ப்ரொசீஜர் உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ ஃபோல்டர் விண்டோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஏதோ ஒரு ஃபோல்டர் விண்டோ ஓப்பன் பண்ணிட்டு திஸ் பிசி இருக்கு இல்லையா, இந்த திஸ் பிசியில நீங்க ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போய்க்கோங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கு நீங்க போனீங்கன்னா இந்த விண்டோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த விண்டோல உங்களுக்கு இங்க இன்ஸ்டால்டு ரேம் இருக்கு இல்லையா, இந்த இன்ஸ்டால்டு ரேம் தான் உங்களுக்கு என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ 8GB இருக்கு. ஸோ உங்களோட இந்த இடத்துல உங்களுக்கு 4GB இருந்ததுன்னா ஃபைன். இன்கேஸ் 2GB இருந்ததுன்னா அது ஒர்க் ஆகாது. நீங்க 2GB அப்கிரேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ தட் மினிமம் 4GB இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இன்னொன்று, இந்த பிட் சிஸ்டமோட டைப் 64 பிட்டா இல்லை 32 பிட்டா அப்படின்றது உங்களுக்கு இங்கே தெரியும். ஸோ என்னோட சிஸ்டம் 64 பிட், உங்களுக்கு 32 இருந்தாலும் பரவாயில்ல. ஜஸ்ட் நோட் இட் டவுன். உங்களோட பிட் சிஸ்டம் என்னதுன்னு மட்டும் நீங்க நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல இருக்க உங்களோட விண்டோஸோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து விண்டோஸ் 10 என்னது, ஹோம் சிங்கிள் லாங்குவேஜ், உங்களோடது என்னது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த முறைப்படி தான் உங்களால இது எல்லாமே செக் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு எப்படி அனகோண்டாவை டவுன்லோட் பண்றதுன்னு நான் சொல்றேன். சரிங்களா?